அனைவருக்கும் வணக்கம். ஜப்பான் கேக். ஜப்பான் கேக். தாத்தா, தொடக்கப்பள்ளி இறுதி ஆண்டு தேர்வு முடிவு வருவதற்குள் ஜப்பான் கேக்கு வாங்கி கொடுத்துருவதன? ஏமாத்த மாட்டேன்னு நம்புறேன். பேத்தியாள் இதுவரை எத்தனை முறை கேட்டாள் என்ற கணக்கே ராமுவிற்கு மறந்துவிட்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கேள்வி அவருக்குள் பல உணர்ச்சிகளை எழுப்பும். சிறிய மகிழ்ச்சி, ஒரு ஏக்கம், அதோடு சேர்ந்து ஒரு கவலை. அடுத்த புதன்கிழமை அவளின் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. யாழ் அந்த முடிவை விட ஜப்பான் கேக்கை பற்றித்தான் அதிகமாக உற்சாகமாக இருந்தார். ஆனால் ராமுவிற்கு அந்த கேள்வி ஒவ்வொரு முறையும் ஒரு வாக்குறுதியின் பாரமாகவே தோன்றியது. தொப்பாயோவில் உள்ள பரபரப்பான உணவு அங்காடி. காலை முதல் இரவு வரை அங்கு கூட்டம் ஒருபோதும் குறையாது. பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அங்கு சாப்பிடுவார்கள். சத்தம், வாசனை, பேசும் குரல்கள், பாத்திரங்களில் சலசலப்பு, அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு இடம் அது. அங்கேதான் ராமுவும் பரதனும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்கிறார்கள். மக்கள் சாப்பிட்டு முடித்த தட்டுகளை மேசைகளில் இருந்து எடுத்து செல்வதும் அவற்றை சுத்தம் செய்வதும் தான் இவர்களோட வேலை. இது பெரிய வேலை இல்ல, ஆனால் நாள் முழுவதும் நடந்து கொண்டே செய்ய வேண்டிய வேலை. இருவரும் வயதில் பெரியவர்கள். வாழ்க்கை அவர்களை ஓய்வெடுக்க விடாமல் இன்னும் உழைத்து வைத்துக் கொண்டே இருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு இந்த உணவு அங்காடியில் கடை வைத்திருக்கும் சீனன் விடுமுறைக்கு ஜப்பான் சென்று வந்தான். திரும்பி வந்த நாள் அவன் ராமுவையும் பரதனையும் தனியாக அழைத்தான். நீங்க 2 பேரும் இதுல இருக்கிறத பிரிச்சுக்கோங்க என்று சொல்லி ஒரு சின்ன சிகப்பு அட்டைப்பெட்டியை கொடுத்தான். ஆசையோடு அதை திறந்த இருவரின் முகத்திலும் குழந்தைத்தனமான புன்னகை மலர்ந்தது. உள்ளே அழகாக வேலைப்பாடுகளோடு ஒரு வாழைப்பழ வடிவில் செய்யப்பட்ட கேக் இருந்தது. அதன் மேல் இருந்த மென்மையான மஞ்சள் நிறம் அதன் வடிவம் அது சாதாரண கேக் இல்ல என்பதை சொல்லிவிட்டது. டேய் ராமு, அழகா இருக்குல்ல என்று வரதன் நாக்கு ஊற கேட்டான். அழகா இருக்குது, ஆனா கேக்க விட அத சாப்பிட போற ஆசையோட உன் முகம்தான் இன்னும் அழகா இருக்கு என்று ராமு கிண்டல் அடித்தான். வேகமாக வந்த முள் கரண்டியை எடு, 2ஆக வெட்டி சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம் என்று பரதன் அவசரப்பட்டான். பரதன் இதுவரை எதற்குமே இப்படி ஆசைப்பட்டு ராமு பார்த்ததில்லை. அதனால் ராமு சிரித்தபடி சொன்னா, வரதா, நீ அப்படியே ஓரமாய் போய் உட்கார்ந்து முழுசா மெதுவா சாப்பிடு. நான் உன் வேலையையும் சேர்த்து பார்க்கிறேன். முதுகில் மெதுவாக தட்டி கொடுத்துவிட்டு ராமு அங்கிருந்து நகர்ந்தார். சில நிமிடங்களில் ஒரு பரிச்சயமான குரல், தாத்தா, உங்க பிரஷர் மாத்திரைய வீட்ல மறந்து வச்சிட்டீங்கன்னு அம்மா கொடுத்து அனுப்பினாங்க. யாழ். அவளை பார்த்தவுடன் ராமுவின் முகம் ஒளிர்ந்தது. செல்லம், என்ன சாப்பிடுற? நான் கேட்டா இங்க எல்லா கடைகளிலும் சுட சுட சாப்பாடு கொடுப்பாங்க என்று பெருமையாக கேட்டார். அவள் சிரித்தபடி தலையசைத்தாள். அதே நேரத்தில் அங்க வரதன் வந்து சிரித்தபடியே சொன்னார், அடையாள் பாப்பா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா உனக்கு இந்த ஜப்பான் கேக்குல ஒரு பங்கு கொடுத்திருப்பேன். என் 70 வருஷ வாழ்க்கையில அப்படி ஒரு சுவையை அனுபவிச்சதே இல்ல. எங்க தாத்தா எனக்கு எடுத்து வச்சிருப்பாரு. அத நான் உங்க முன்னாடியே சாப்பிட்டுட்டு சப்பு கொட்ட போறேன். இப்போ தாத்தா சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துன்னு வாங்க என்று சொல்லிட்டு துள்ளி குதித்து பக்கத்தில் இருந்த நாற்காலியை அமர்ந்து தாளம் போட ஆரம்பித்தாள் யாழ். யாழ், உனக்கு பரோட்டா வாங்கி தரட்டுமா? நல்லா இருக்கும் என்று ராமு பேச்சை மாற்றினார். அட இருங்க தாத்தா, முதல்ல கேக்கு, அப்புறம் தான் பரோட்டா. உங்க ஃப்ரெண்டு வரதன் முகத்தை பாருங்க, முழிக்கிறத. அழகாக சிரித்தாள் யாழ். யாழ் பாப்பா, வரதன் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும் தானே? அவனை எனக்கு பிடிக்கும்ல
என்று இழுத்தார் ராமு. அதுக்கு யாழ் என்று எதிர்பார்ப்பதைப் போல தெரியாமல் கேட்டார். பரதன் ரொம்ப வருஷமா அவனுக்கு எது பிடிக்கும் சொல்லாமலேயே என் கூட பழகுறான். இன்னைக்கு அவன் கேக்க பார்த்தவுடன் அவ்வளோ சந்தோஷமாயிட்டாமா. அதான் மெதுவாக சொன்னார் ராமு. அப்படின்னா அவருக்கு பாதி உனக்கு பாதின்னு தானே பிரிச்சிருப்ப என்ற நம்பிக்கையை தளர விடாதவளாக யாழ் கேட்டாள். நான் இரண்டாதாமா பிரிச்சேன். உங்க தாத்தா மாத்திரை போடலன்னு கேக்க வேண்டாம், நீயே சாப்பிடுன்னு எனக்கு கொடுத்துட்டாருமா. நல்ல தாத்தா என்று தன் பங்குக்கு விளக்க முயன்றார் பரதன். யாழின் முகம் உடனே மாறிவிட்டது. உனக்காக மாத்திரை கொண்டு வந்தேன். ஆனா நீ எனக்காக ஒரு கேக்கு துண்டு கூட எடுத்து வைக்கல. உண்மையா எனக்கு உனக்கு என்ன பிடிக்காதா தாத்தா? நீ மாத்திரை போடலன்னு வேண்டான்னு சொல்லிட்டியாமே. இல்லைனாலும் எனக்கு கொடுக்காம நீயே சாப்பிட்டிருப்பியா என்று சொல்லிவிட்டு அவள் திரும்பி நடந்து சென்றாள். ராமுவும் பரதனும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். என்ன சொல்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. அன்றிலிருந்து இருவரும் பலரிடம் கேட்டுவிட்டார்கள், இந்த ஜப்பான் கேக்கு எங்கு கிடைக்கும்? அனைவரும் ஒரே பதில்தான் சொன்னார்கள், அது ஜப்பான் விமான நிலையத்தில் மட்டும்தான் கிடைக்கும். சீனா அடுத்த முறை ஜப்பான் போகும்போது வாங்கி வருவதாக வாக்கு கொடுத்தான். ஆனால் அவன் எப்போது போவான் என்று யாருக்கும் தெரியவில்லை. வீட்டில் யாழ் தொடர்ந்து அந்த கேக்க கேட்டுக்கொண்டே இருந்தாள். மொபைலில் அந்த கேக் போட்டோவை பார்த்து விட்டால் அவளுக்கு தாத்தா மேல் இன்னும் அதிகமான கோபம். இந்த ஆண்டு பரீட்சை அவளுக்கு மிகவும் முக்கியம். ஆனால் ராமு அவளிடம் ஒரு வாக்கு கொடுத்தார். பரீட்சை முடிவு வருவதற்குள் தாத்தா கண்டிப்பா ஜப்பான் கேக் வாங்கி தருவேன். அந்த வாக்கு இப்போது அவரை தினமும் நினைவு ஊட்டியது. ராமு, இன்னைக்கு சீனன் ஜப்பான்ல இருந்து வரான், மறந்துடாதே என்று வரதன் மெதுவாக சொன்னவுடன் ராமு நினைவிலிருந்து விழித்தார். சீனன் கடைக்கு தட்டுகளை இருவரும் அடிக்கடி கழுவி எடுத்து சென்றனர். சீனை இன்னும் வரல. அவனது மனைவி இவர்கள் அடிக்கடி வருவதை பார்த்துவிட்டு சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா. பொதுவாக மதியம் சற்று ஓய்வெடுப்பது ராமுக்கும் பரதனுக்கும் வழக்கம். டே ராமு, போய் கொஞ்ச நேரம் தூங்கு. பிரஷர் பேஷண்ட் நீ, மறந்துடாத. நான் சீனா வந்தா எழுப்புறேன் என்று வாஞ்சையாக சொன்னான் பரதன். டே, எனக்கு பிரஷர்னா உனக்கு சுகரு. நீயும் தான் தள்ளாடுற. நீ வேணும்னா அப்படி ஓரமா படு. நான் சீனனிடம் கேக்கு வாங்காம வீட்டுக்கு போக முடியாது என்று சோர்விலும் உறுதியாக நின்றார் ராமு. மாலை 4 மணி வாக்கில் சீன வந்துட்டான். முகம் கடுக்கடுன்னு இருந்தது. அவனிடம் எப்படி கேட்பது? என்ன சொல்வது? அவன் என்ன சொல்வான்? இந்த யோசனையில் இருந்தனர் இருவரும். ஏ ஓல்ட் அங்கிள்ஸ், கம் ஹியர், சீனன் அதிகாரத்துடன் கூப்பிட்டான். ராமு, ஜப்பான் விமான நிலையத்தில் அந்த கேக்கு வாங்க முடியல, அடுத்த முறை வாங்கி வரேன். சீனன் கடை கல்லாவில் அமரப் போனான். அந்த வார்த்தை ராமுவின் மனதில் இடியா விழுந்தது. ஒரு நொடி அவர் அமைதியா நின்றார். சட்டென திரும்பிய சீனன் சிரித்தான். ஹே, சும்மா விளையாடின, இந்தாங்க கேக்கு. அவன் அந்த அழகான பெட்டியை மேஜிக் போல கல்லாவிலிருந்து எடுத்து கொடுத்தான். உங்க பேத்தியோட பரீட்சை முடிவு இந்த புதன்கிழமை வருதுல்ல, அப்ப கொடுத்து அசத்துங்க. இதோ இன்று காலை யாழ் பரபரப்பாக பள்ளிக்கு கிளம்ப தயாராகினாள். பரீட்சை முடிவை தெரிந்து கொள்ள அவள் தாயுடன் வெளியே வந்தாள். அப்போது ராமு அந்த அழகான பெட்டியை அவளிடம் கொடுத்தார். வாவ் தாத்தா என்று சொல்லியவாறே அவள் கொடுத்த முத்தம் ராமுவின் கடந்த சில மாதங்களாக இருந்த மனபாரத்தை கரைத்தது. யாழ், நீ அம்மாவோட பள்ளிக்கு போ. நானும் வரதனும் உனக்கு பிடித்த உணவுகளை சமைக்கிறோம். மதியம் விருந்து வைத்து கொண்டாடுவோம். பள்ளியில் முடிவு தெரிந்தவுடன் மறக்காம ஜப்பான் கேக்கு சாப்பிடு.
அவர்கள் அவளை வழி அனுப்பினார்கள். மதியம் கதவு திறந்து சத்தம் கேட்டது. தாத்தா, நான் ஆசைப்பட்ட பள்ளி கண்டிப்பா கிடைச்சிடும். பரீட்சை முடிவு அப்படி என்று கண்ணடித்து சொல்லியவாறே யாழ் வீட்டுக்குள் ஓடி வந்தாள். ராமு குழந்தை போல கேட்டாரு, உன் பரீட்சை முடிவு இருக்கட்டும், ஜப்பான் கேக் எப்படி இருந்தது? யாழ் சாதாரணமாக சொன்னார், எனக்கு எப்படி தெரியும்? பள்ளியில் யாரோ ஒரு தாத்தா சுகர் மாத்திரை சாப்பிடாததால திடீர்னு மயங்கிட்டாரு. ஏதாவது இனிப்பு இருந்தா யாராவது கொடுங்கன்னு ஆசிரியை கேட்டாங்க. அதுக்கு என்று ராமு அதிர்ச்சியோடு கேட்டார். அதான் ஜப்பான் கேக்கு கொடுத்துட்டேன் என்று சாதாரணமாக யாழ் பதிலளித்தாள். ஏம்மா அப்படி செஞ்ச? அது நீ ஆசையா கேட்ட ஜப்பான் கேக்குமா, நல்ல சுவையா இருக்கும், உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ராமுவிற்கு தொண்டை அடைத்தது. இருக்கட்டும் தாத்தா, அவரை பார்க்க உன்ன மாதிரியே இருந்துச்சு, அப்புறம் எப்படி அப்படியே விட்டுட முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும்? சில நொடிகள் அந்த இடத்தில் நிசப்தம். ராமுவும் பரதனும் அடுத்து என்ன சொல்வதென தெரியாமல் தவித்தனர். அதை விடு, கோழிக்கறி நல்லா வெந்துருச்சா, இல்ல நீங்க 2 பேரும் கதை பேசினா சமைக்காம விட்டுட்டீங்களா? யாழ் சிரித்தபடியே கேட்டாள். சரி சரி, சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு யாழ் சமையலறைக்கு ஓடிட்டா. ராமு அங்கேயே நின்றார். அவரின் முகத்தில் மெதுவான புன்னகை. ஜப்பான் கேக் இந்த கதையோட பெயர். நம்மளுடைய இந்த ரொம்ப நல்லா கதைக்கு இருந்தது. ஏத்த மாதிரி தலைப்பு இல்லையா? ஆமா. சொல்லுங்க ரொம்ப சதீஷ். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க கதைய படிச்ச விதமும் ரொம்ப சிறப்பா இருந்தது. எஸ், நானும் அதே தான் சொல்ல விரும்புகிறேன். கதையை மிக அழகாக உணர்ந்து அந்த உணர்வு பூர்வமா நீங்க கதையை சொன்னது மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, நன்றி. எப்படி ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அந்த கதைய? அந்த குழந்தை என்ன சொல்லுது? என்னோட ரிசல்ட் வருது, நான் சொன்னேன் இல்லையா அந்த ஜப்பான் கேக்கு அப்படின்னும் போது அவங்க தாத்தாக்கு திக்குன்னு இருக்கு. ஐயையோ, நம்ம வாக்க கொடுத்துட்டோமே அப்படின்னு அப்படின்னு அந்த கதைய துவங்குறாங்க. சொல்லுங்க தமிழ், நீங்க உங்களுக்கு எப்படி அந்த கதையோட உணர்வு இருந்தது? ஓகே, இந்த கதையில பார்த்தீங்கன்னா அந்த யாழை வந்து தமிழா சில நேரங்களில் நான் போய் வந்த காலங்கள் மாறியது. நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது யாழை மாதிரியே பரீட்சையில் என்ன ரிசல்ட் வருதோ, தேர்வு விஜய் வருதோ அதை பற்றி கவனிக்கல. ஆனால் இறுதி ஆண்டு முடிஞ்ச உடனே தாத்தா இல்லை, ஆனால் பாட்டி வீட்டுக்கு போகணும். அந்த பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா அப்படின்றத நானும் என்னுடைய அந்த நிலைமையில தான் போனேன். பாட்டி வீடுனா அப்படி ஒரு ஆசை. ஆசைன்னா எப்படி, நான் அந்த காலத்துல பாட்டி வீட்டுக்கு போகணும்னா ஆற்றுல போய் குளிக்கலாம், மீன் பிடிக்கலாம், நண்பர்களோட விளையாடலாம். இது மாதிரி நிறைய நினைவுகள் நானும் அவளோட சேர்ந்து பண்றதுல பகிர்ந்தேன். இதே ஐயா சதீஷ் ஐயா அவர்கள் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க தொடர்ந்த பிறகு நாங்க திருப்பி நம்ம தொடர்ந்து போவோம். இல்ல, நிறைய விஷயங்கள் இந்த கதையில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து குழந்தைகளுடைய உலகம் வேற, நம்மளுடைய உலகம் வேறையா இருக்கு. குழந்தைகள் வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்க ஆசைப்படுறாங்க, ஆனா கிடைக்கலன்னு தெரிஞ்சா அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம பெரியவங்க வந்து அப்படி இருக்கிறது இல்லை. அது வந்து இந்த குழந்தைகள் மூலமா இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துதுன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்குமான உரையாடல் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லாரும் வந்து ஃபோன்லேயே இருக்கிற சூழ்நிலைகள்ல பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி எல்லாருமே ஃபோன்லேயே இருக்கிறதுனால இந்த உரையாடல்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கதை வந்து முழுக்க முழுக்க உரையாடல் சார்ந்ததா இருக்கு.
ஒரு குழந்தையினுடைய உணர்வு, பெரியவர்களுடைய உணர்வு, அந்த பெரியவர்கள்ல 2 பேரு, அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பு, ஒரு கடை முதலாளி, அவர்களுக்கு இடையிலான ஒரு உரையாடல், இப்படி தொடர்ந்து இந்த உரையாடல் இருக்கும்போது மனிதர்களுடைய உணர்வுகளை வந்து நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் கடத்தி கொள்ள முடியுது. அது வந்து இந்த கதையில ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆமாம். தமிழ் அவங்க ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, சின்ன வயசுல அவங்களோட பாட்டியோட இது கா போய் ஊர்ல போய் இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொன்னீங்க. ஆமாம். அதே மாதிரி சதீஷ் அவங்களும் சொன்னாங்க, தா என்ன சொல்றது? பேத்தி, அந்த தாத்தாவோட அந்த உறவு, பெரியோர்களோட நம்ம இருக்கிற உறவு. ஏன்னா, அப்போ நம்ம நெறைய கூட்டு குடும்பமா ஊருக்கு போறது, குடும்பத்தோட இருந்த அந்த காலங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தது. ஆனா, இப்பொழுது நம்ம தனியா இருக்கிறதுனால, பாட்டி, தாத்தா அவங்களோட இருக்கிற அந்த உறவு வந்து நம்ப வெளியூர்ல இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, அ ஊருக்கு போகும்பொழுது அது வருகின்றது. இல்லைன்னா நம்ம தனி குடும்பத்துல இருக்கும்போது, தாத்தா, பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தா தான், நம்ம அந்த உறவுகள், அந்த இது இருக்கு. நம்ம கூடவே இருக்குங்கிற மாதிரி, அந்த நேரங்களும், அந்த சமயங்களும் இப்ப நமக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா, பேத்திங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு தாத்தா, பாட்டி என்றால் எப்பவுமே ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த இந்த கதையிலயும் அத வந்து சொல்றாங்க. இல்லையா? அது தாத்தா பாட்டிங்கிறது எப்பவுமே ஒரு அலாதி தான். அதாவது இந்த கதையின் ஆசிரியர் வந்து இந்த தாத்தா, அவர் நண்பர், சீனன் கடைக்காரர், பேத்தி இது மூலமா அன்பின் ஆதிக்கங்களை நிறைய இடத்துல சொல்றாங்க. அதாவது அந்த 2 நண்பர்கள் அவங்க வந்து இந்த வயதிலையும், அளவு கடந்த வயதிலையும் வேலை செய்யறது அது ஒரு பக்கமாக இருந்தாலும், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் 4 வருடங்களாக ஒரு யதார்த்தமா கதையை கொண்டு போறாரு. என்ன அந்த அன்பின் ஆதிக்கங்களை அவர் வந்து நிறைய சொல் சொல் ஆளுமைன்னு சொல்லலாம். எனக்கு உனக்கு சுகர்னா எனக்கு பிபி என்னடா, அந்த ஒரு நகைச்சுவும் கலந்து அதே மாதிரி அந்த பேத்தி வந்து கேட்கும் போதெல்லாம் அவர் பயப்படுறாரு. ஆனாலும் அவன் வந்து அந்த உரிமையா கேட்டுக்கிறா. நீங்க என்ன தாத்தா எனக்கு எடுத்து வச்சிருப்பாரு, நீங்க கொடுங்க, உங்களை முன்னாடி நான் நையாண்டி பண்ணிக்கிட்டே நான் அதை சாப்பிடுவேன். இந்த மாதிரி இந்த குழந்தை தன்மைகளை வந்து அவர் வந்து சொற்கள் ஆளுமைன்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் என்னால இப்ப இருக்கிற பிள்ளைகள் அதை உணர்றாங்களோ இல்லையோ, பட் அந்த வாய்ப்புகள் மிக குறைந்தது. அது மிகவும் ஒரு வருத்தமான உண்மை, கசப்பான உண்மையும் தான். ஏன்னா நம்ம எல்லாரும் அங்கிருந்து இங்க வந்துடும். ஆனா என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த கதையை ரொம்ப அனுபவிச்சு, நீங்க சொல்லும்போது பள்ளிகள்ல போகும்போது அந்த அவருடைய என்னோட அந்த எழுத்தாளருடைய சொல் ஆளுமைகள், அந்த ஆதிக்கங்கள், அன்பின் ஆதிக்கங்கள்லாம் எனக்கு ரொம்ப மனதில் மிகவும் பிடித்தமாக இருந்தது. அதே மாதிரி ஐயா சொல்லும்போது இந்த உரையாடல்கள் மிக குறைவாக இருக்கு. இப்ப நான் பள்ளி ஆசிரியரா இருக்கும் பொழுது தாத்தா பாட்டிங்கன்னா ஆமா வாட்ஸ்அப்ல பேசுவாங்க, ஆய்வாங்க, சொல்லுவாங்க, படிச்சியாம்பாங்க, நான் சாப்பிட்டேம்பாங்க, அப்புறம் அவங்க வச்சிருவாங்க, அப்புறம் அம்மா கிட்ட தான் பேசுவாங்க. அது ஒரு உண்மையான சூழ்நிலையை இப்போது நம்ம அனுபவித்து வருகிறோம். அது வந்து ஒரு வருத்தம் தான். அவங்க தாத்தா மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாரேன். என்ன என் தாத்தா எனக்கு அந்த கேக்க எடுத்து வச்சிருப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட அவ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நண்பக தன்மைக்காக அந்த தாத்தா எடுக்கின்ற கஷ்டங்கள் இல்ல, அதற்காக அவர் பாடுபடுறது. அந்த குழந்தையே நம்ம ஏமாற்றி விடக்கூடாது. அது ஜப்பான்லேருந்து வர வைக்க வேண்டியது அந்த அவரால் முடியாட்டினாலும் அந்த சீனர் கடை மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அந்த நண்பக தன்மைக்காக அவர்கள் பாடுபடுறது வந்து மனதை மிகவும் நிகழ வைத்தது. ஐயா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க உங்களுடைய கருத்து. நன்றி. அதேதான் நானும் சொல்ல விரும்புறேன். அதாவது அந்த தாத்தாவினுடைய பதைப்பதைப்பு இருக்குல்ல, அது எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்ற அந்த பதைப்பதைப்பு நமக்குள்ளேயும் வந்துருது. ஒரு கட்டத்துல வந்து அந்த சீனன் கையில அந்த கேக் இருக்கா இல்லையான்னு தெரியல, அவர் வந்து ரொம்ப சாதாரணமா இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஷாக் நமக்கும் வந்து சேர்ந்துருது.
அடடா இப்படி ஆயிடுச்சே, இப்ப என்ன பண்றதுன்ற ஒரு நம்ம மனசுலயும் ஒரு கஷ்டம் வந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே இல்ல இது இருக்கு அப்படின்னு தெரியும் போது நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறோம் அந்த கதையோட சேர்ந்து. ஆமா. அதுக்கப்புறம் அந்த கேக்கு கிடைச்சும் கூட வந்து அது இன்னொரு கைக்கு அந்த பொண்ணு சாப்பிடாம அது இன்னொருத்தருக்கு போகுது அப்படிங்கிறப்போ அது நமக்கு இன்னொரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் எதுவும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அவங்க ஈஸியா விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்கன்றது இருக்கு. அது நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி குழந்தைகளினுடைய பிடிவாதத்துக்கு நம்ம ரொம்ப இணங்கி போக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சொல்ல வர்ற இன்னொரு மெசேஜ், மறைமுகமா சொல்ல வர்ற இன்னொரு மெசேஜ் என்னன்னா, ஒரு சில குழந்தைகள் வந்து அவங்களுக்கு இது வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து உடனே வாங்கி கொடுப்பாங்க, இல்ல வாங்கி கொடுக்க முடியலைன்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க. ஆனா இது ரெண்டுமே சில நேரங்கள்ல அவசியம் இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அடுத்த சில நாட்கள்ல வேற ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சு போயிடும், அவங்க இதுல இருந்து விலகி வந்துடுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த விஷயத்தையும் இதுல இந்த கதையினுடைய ஒரு மெசேஜா அது ஒரு இன்டைரக்ட் மெசேஜா நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க நிறைய உறவுகள் சம்பந்தமா நிறையவே இருக்கு. முதல்ல பேத்தி தாத்தாவோட உறவு, அதுக்கப்புறம் நட்பு, நண்பர்கள். அதுக்கப்புறம் அந்த வேலை ஆட்களா இந்த தாத்தா அங்க இருக்காங்க. அவங்களுக்கு முதலாளி, அவர்களுடைய நட்பு பாருங்களேன். இந்த மாதிரி கேக்க வந்து தன்னோட பேத்தி கேட்டிருக்காருன்னு இவர்கிட்ட சொல்லி, இவர் திரும்பவும் அதையே ஒரு சிரமமா கூட நினைக்காம, அவர் கேட்டிருந்தாரேன்னு தன்னுடைய ஊழியருக்கு அந்த கேக்க வாங்கின்னு வந்து திரும்பி அத குடுக்குறாரு. அவங்க ஆசைப்பட்டாங்கன்றத ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்து குடுத்து, "நீ போய் உன் பேத்தி கிட்ட குடு. இன்னைக்கு ரிசல்ட் வருதுல்ல, இது வருதுல்ல, நீ போய் குடு" அப்படின்னு அவரு குடுக்குறாரு. இந்த மாதிரியான 3 விதமான உறவுகளை நம்ம இங்க இந்த கதையில அவ்வளோ அழகா ஆசிரியர் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்ல சிறப்பா இருந்தது. அதே மாதிரி அந்த தாத்தாவும் அந்த குழந்தைத்தனம் மாதிரி அவ வந்து பரீட்சையில எனக்கு கிடைத்த தொடக்கப்பள்ளி உயர்நிலை பள்ளி கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில அதை பத்திலாம் இல்லை. அவர் அதை பத்தி கவனமே கொள்ளல. நீங்க என்ன பள்ளிக்கூடம் போறியோ அதெல்லாம் பத்தி அவர் கவலையே படாம அதெல்லாம் இருக்கட்டும், ஜப்பான் கேக்கு எப்படி இருந்தது, சாப்பிட்டியா அப்படின்னு அவரும் அந்த குழந்தைத்தன்மையும் வந்து இந்த ஆடல்கள் அந்த ஆளுமையில அவர் வந்து நிறைய அந்த உறவுகள், அந்த நட்பு, அன்பின் ஆதிக்கங்களை நிறைய கலந்து ஒரு என்ன சொல்றது குற்றாலத்துல கொட்டுற அருவி மாதிரி ஒவ்வொரு வாக்கியங்களில பத்தியார் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் நிறைய கொண்டு என்னால அதோட நான் ஒருங்கிணைக்க முடிந்தது. அதே சமயத்துல இன்னும் ஒரு வருத்தம் என்னன்னா, இன்றைய கால குழந்தைகள் என் பள்ளியில் படிக்கிறோம் இல்ல எனக்கு வர பேர பிள்ளைகளோ எப்படி இருப்பாங்க, இல்ல நான் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு நல்ல பாட்டியா இருப்பேனா? ஐயா சொன்ன மாதிரி அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். எப்படி நம்ம கூட இருப்போமா, நம்ம இங்க இருப்போமா அங்க இருப்போமா? ஸோ முடிந்தவரை அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து இப்பொழுதை நம் அனுபவித்து நம்மளால முடிந்தவரை சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதையும் ஆசிரியர் சொல்லுகிறாருன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சதீஷ் ஐயா, நீங்க சொல்லுங்களேன். இந்த நட்பு இருக்கு பாருங்க, அந்த ராமுக்கும் பரதனுக்கும் உள்ள நட்பு. ஏன்னா தன்னுடைய நண்பன் வந்து அந்த கேக்க பார்த்து அவர் அந்த மகிழ்ச்சி இதுக்கு முன்னாடி அவன் முகத்துல பார்த்ததே இல்லையா. அந்த கேக்க பார்த்தானே அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி வருது அப்படிங்கிறதுக்காக தன்னோட நண்பனோட மகிழ்ச்சி இன்னும் அப்படியே நிலைக்கணும்ன்றதுக்காக அந்த கேக்க கொடுத்துட்டு, நீ உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடு, நான் போய் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த நட்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி அது தோணுது? அது மனிதநேயம் தான். இப்போ இந்த கதையில முக்கியமா வர்றது அந்த தாத்தாவும் பேத்தியும் தான். ஆனா கடைசி வரைக்கும் 2 பேருமே அந்த கேக்க சாப்பிடவே இல்லை பாருங்க. இவரும் விட்டு கொடுத்துட்றாரு, அந்த பேத்தியும் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. 2 பேருமே அந்த கேக்க சாப்பிடவே இல்லை. ஆனா அந்த சாப்பிடாமையே அதை விட ஒரு நுட்பமான ஒரு அருமையான உணர்வுகளை வந்து அவங்க 2 பேரும் நமக்கு கடத்துறாங்க. ஒண்ணு, தாத்தா மாதிரியே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அந்த பேத்தி வந்து அந்த ஆசைப்பட்டு கேட்ட அந்த கேக்க கொடுத்துருது. அதே சமயம் இவரு சாப்பிடணும்னு நினைச்சிருந்தா பாதி கேக் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அவர் தன்னுடைய நண்பனோட மகிழ்ச்சிக்காக பரவாயில்லைன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அந்த விட்டு கொடுக்கறதன் மூலமா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அதை வந்து இந்த கதை 2 இடத்துல பேசுது.
அதை தான் நம்ம வந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது அதுதான். ஒரு பொருள் கிடைக்குது அப்படிங்கிறத விட அதை விட்டு கொடுக்கும் போது அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து ரொம்ப அற்புதமானது. அதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். அது சொல்லிக் கொடுக்கறது நம்மளுடைய கடமை. நான் என்ன பார்க்கிறேன்னா, அதை வாழ்ந்து காட்டிட்டாரு தாத்தா. தன்னுடைய நண்பனுக்காக பாதி அவருக்கு பிடிக்கும்னு அந்த நண்பருக்கே கொடுத்துட்டாரு. தனக்கு கொடுக்கனால தாத்தா வந்து தன்னுடைய நண்பருக்காக கொடுத்தாருன்ற அந்த கருத்து அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருது. புலிக்கு பிறந்தது பூனையாகன்ற மாதிரி அது வந்து நீ உங்க நண்பனுக்கு கொடுக்கும்போது நான் உன்ன மாதிரி இருக்கிற இன்னொரு தாத்தாவுக்கு நான் ஏன் கொடுக்க கூடாது தாத்தா அப்படி அந்த நியாயப்படுத்துற அந்த நயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அந்த அதுதான் சொல்றல அந்த இந்த மாதிரி கருத்துக்களை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லாம அங்கங்க அப்படியே ஒரு சீக்ரெட் கேட் ஓப்பன் பண்ற மாதிரி அந்த கதையில ஒவ்வொரு இடத்துலயும் வந்து திறந்து அருவி கொட்டுற மாதிரி அங்கங்க ஒரு சர்ப்ரைஸா அவருடைய சொல்லாண்மையும் இந்த புரிதல்கள், இந்த விட்டு கொடுத்தல், நம்ம எப்படி வாழணும், இனிமே நம்ம இந்த இப்போதைய சந்தோஷமாக வாழ வேண்டியது, இது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு. இந்த கதையிலேருந்து நானும் இன்னைக்கு வந்து இப்பொழுதைய தருணத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்மளால முடிந்ததை நம்ம செயல்ல செஞ்சு காட்டணும்னா நம்ம பார்க்குற பிள்ளைங்க கண்டிப்பா அதை பின்பற்றுவாங்க. சொல்லியும் கொடுப்போம் ஐயா சொன்ன மாதிரி. அதே சமயத்தில் வாழ்ந்து காட்டணும்னா அதை அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த யாழ் சொல்றா பாருங்களேன், ஏய் நீ சாப்பிடலையா அப்படின்னு தாத்தா கேட்கும் போது அவ அந்த கடைசியில சொல்றா பாருங்களேன், ஏன் அப்படி செஞ்ச, நீ ஆசையா தானே நான் கேட்டேன்னு தானே நான் எப்படி இந்த கேக்க எவ்வளோ டேஸ்டா சுவையா இருக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த தாத்தா கேட்கிறாரு. இருக்கட்டும் தாத்தா, அந்த தாத்தா பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது எப்படி இருக்குல்ல, ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்வா இருந்தது. எப்படி அப்படியே விட்டு விட முடியும், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? டீச்சர் கேட்குறாங்க, யார்கிட்டயாவது ஸ்வீட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும், அவர் பார்க்கறதுக்கு உங்கள மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, பரதனாலே ராமு கூட பேச முடியாது. அப்படியே நிசப்தமா அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியாம நிக்கிறாங்களாம். போங்க போங்க போய் முதல்ல கோழிக்கறி நல்லா வெந்துருச்சான்னு போய் பாருங்க அப்படின்னு அவ சொல்றா. நீங்க 2 பேரும் கதை பேசினா சமைக்காம விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மாதிரி கேக்குறா அவ. அந்த குழந்தைகிட்ட எவ்வளவு ஒரு யதார்த்தமான பேச்சு, அந்த சின்ன வயசுலயும் அது எவ்வளவு அழகா அந்த இடத்தோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிறா பாருங்க. அந்த இடத்துல குழந்தையும் தெய்வமும் சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு அங்க தோணுச்சு. அதே சமயத்துல அவங்க வந்து அந்த தாத்தா குழந்தை ஒரு யதார்த்த கதை தான். ஆனா அந்த கதை மூலமாக இந்த அன்பின் ஆதிக்கங்கள், பரஸ்பரங்கள், முதலாளி தொழிலாளி அந்த எப்படி அவங்க நடந்து கொள்வது, அதே மாதிரி நண்பர்கள் எப்படி நடந்து கொள்வது, இதையோ எல்லாத்தையும் சேர்த்து வள்ளுவர் சொன்ன மாதிரி சொல் தவறாமை. அதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வாக்குக்காக அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் அதுல தெளிவாக சொல்லுகிறார் என்று நான் எண்ணுகிறேன். குன்றின் அணையார் குன்ற குழிப்பினும் நின்ற குன்றார் அவர். அதாவது நம்ம சொல்லி கொடுத்துட்ட வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வாழ்க்கையில வள்ளுவர் படி நம்ம நடக்க முயற்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் நிறைய நுட்பமான உரையாடல்கள் மூலமா இந்த விட்டு கொடுக்கறது, அன்பு செலுத்துறது, இது எல்லாமே இந்த கதைகள்ல வந்து இந்த ஒரே கதையில அவர் கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கடைசியா சொல்லிடுறாங்க யாழ், சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறா. ராமுவே அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே நிக்கிறாரு. அவரோட முகத்துல வந்து அப்படியே மெதுவா புன்னகை. இந்த சின்ன பொண்ணு பாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி அப்படியே ஓடி போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவரே ஸ்தம்பிச்சு நின்று அமைதியா நிக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி இறுதியில கொண்டு போய் இந்த கதைய முடிக்கிறாங்க.
ரொம்ப அந்த நல்லா ஒரு பெருமையுடன் அவர் அந்த புன்சிரிப்பு அவர் முகத்துல வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. அவரோட பேத்திய பார்த்து ஆ, ஐயோ! அப்படின்னு அவருக்கு நம்ம பெருமையா இருக்கு. பரவாயில்ல, நான் என்ன தன்னை மாதிரி ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு அவ கொடுத்துட்டா, அப்ப என் மேல அவளுக்கு எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் இருக்கும் அப்படின்னு அந்த பெருமையில அவர் ஒரு புன்சிரித்து மற்றது எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டாரு. ஆமா. சோ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தயை, கொடை, நட்பு இதெல்லாம் வந்து பிறவி குணம். அந்த சித்திரமும் கைப்பழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுல சொல்லும்போது, முடிக்கும்போது சொல்லுவாங்க. இதெல்லாம் பிறவி குணம் அப்படிங்கிற மாதிரி, இந்த குழந்தைக்கு வந்து இயற்கையாகவே அந்த குணம் அமைந்த மாதிரி எனக்கு அந்த கடைசியில அப்படியே தோணுச்சு. அமைந்த மாதிரி தெரியவில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க பள்ளியிலே சொல்றதெல்லாம் எம்கேஓன்னு சொல்லுவோம். மோஸ்ட் நாலேஜபிள் தேன் த அதர்ஸ். ஸோ பிள்ளைங்க வந்து எப்பவுமே தன்னை சுற்றி இருக்கவங்க பெற்றோர்கள் அதான் அவங்கள பார்த்து தான் அவங்க பழகிக்குவாங்க. இப்போ அம்மா அப்பா வந்து ஒருத்தரோட நெருக்கமா பண்றாங்கன்னா அவங்களோட அவங்க தன்னிச்சையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. அதுக்குதான் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு வந்து ஒருத்தர் 2 பேர் கூடாது. ஒரு ஊரே வேணும்னு சொல்லுவாங்க. இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு. ஸோ அந்த குழந்தை பார்த்து பார்த்து வளர்றது தான் அதோடைய பண்புகளையும் கூடவே வளர்த்துக்கும் அப்படின்னு நாங்க ஆசிரியர்கள் ரொம்ப அதை ரொம்ப நம்பிக்கை உடையவள் நானு. அதே பெற்றோர்களுக்கும், அதாவது பெற்றோர்கள் கூட இருந்தவர்கள் இப்ப இருக்கிற சமூகம் வந்து அந்த குறுகிய சமூகம்னால அவங்க பெற்றோர்களாகிய நாம் தான் அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக நிக்கணும். இப்ப இருக்கிற பெற்றோர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவங்க இப்ப இருக்கிற பெற்றோர்கள் வந்து தாத்தா பாட்டி அத்தை பாட்டி எவ்வளவு சுற்றத்தார் இருக்கிறாங்க அவங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிறதையும் நம்மளால் முடிந்தவரை நம்ம பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக நிற்கணும். இந்த ஜப்பான் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இந்த ஜப்பான் கேக்க நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலி இந்த கதையை படிச்ச உடனே அந்த ஆசிரியருக்கு நான் முதல் கேள்வி அப்படின்னு அதை கூகுள் பண்ணணும். ஜப்பான் கேக் என்ன அப்படின்னு அந்த ஜப்பான்ல ஒரு கேக்கு ஒரு வித்தியாசமாக நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாதது ஒண்ணு. நீங்க ஏதாவது ஐடியா இருக்கா? நான் பார்த்திருக்கேன் மஞ்சள் கலர்ல வாழைப்பழம் போன்ற ஏன்னா நிறைய இந்த மாதிரியான பொம்மை கேக்குகள்லாம் இருக்கும் இல்லையா? கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம சாப்பிடுறதுக்கு சில சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு தெரியல அந்த மாதிரி பெரியவர்களா நமக்கு பிடிக்குமான்னு. ஆனா அவரு வந்து அந்த கேக்க பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு நல்லா இருக்கு, சுவையா இருக்கு அப்படின்னு இப்ப தாத்தா சொன்னதுல இருந்து மேபி அந்த ஜப்பான் கேக் என்னன்னு ஆராய்ச்சி பார்த்து அதை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. இதுக்காகவே நம்ம 3 பேரும் எங்கேயாவது சந்தித்து இந்த கடையை திரும்ப நம்ம பேசி அந்த ஜப்பான் கேக்கு நம்ம 3 பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம். கடையாசிரியரையும் கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவர் சொல்லாம இந்த ஜப்பான் கதையே வந்திருக்காது. ஆமா, அதான் அவர் சொல்ற கருத்துக்கள் அன்போடு நம்ம என்னைக்கும் இருந்தோம்னா எல்லாமே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஆமாம். அதே மாதிரி உதவி மற்றவர்களுக்கு ஈகை பண்பு அதுதான் நம்மளுடைய தலை சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஈகை பண்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ஈகை பண்பு அந்த சின்ன குழந்தைகிட்ட தன்னோட பெற்றோர்கள் மூலியமோ தன்னோட தாத்தா பாட்டிங்கள் மூலியமோ அது வளர்ந்த விதம் மிகவும் சிறப்பு. இதுல இருந்து அந்த சின்ன குழந்தைக்கு எப்படி தோணுது அப்படிங்கறது நம்ம வந்து அதை எனக்கு ஒரு பாடமா அதை நம்ம எடுத்துக்கலாம். அது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கறத வந்து நம்ம கத்துக்கணும். அதே நேரத்துல இங்க அவர் வந்து அந்த சமுதாய சூழல்கள் காலகட்டத்துல வந்து அவர் இந்த சிங்கப்பூருடைய ஈரச்சந்தை அந்த உணவங்காடி ஹாக்கர் சென்டர் அந்த உணவங்காடியில என்ன நடக்குங்கிறது வந்து தெளிவா அதை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட இப்படியும் ஒரு இடம் இருக்குமா, இவ்வளவு வயதான முதியோர்கள் தட்டு கழுவினாலும் அவங்களுக்கு தான் அந்த வேலையா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க 2-3 தடவை வந்துட்டு போனாங்கன்னா என்ன ஏதாவது சாப்பிட வேணுமா, பசிக்குதா, அதே மாதிரி அந்த தாத்தாவும் இங்க என்ன கேளு சுட சுட செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு உரிமையோட நம்பிக்கையோட அந்த சூழலை வந்து மிக அருமையாக அவர் வர்ணித்திருக்காரு என்று நினைக்கிறேன். ஆமா,
இல்ல இந்த கண்டிப்பா அந்த சூழலை சத்தங்கள் வந்து அவர் சொல்லியிருந்தது கூட ரொம்ப நல்லா அது இருந்தது. கூட நீங்க இந்த வார்த்தைகள் என்ன மாதிரி சொல்லாண்மை அந்த அந்த உணவங்காடியோடைய அந்த இது இங்க வராதவங்களுக்கு இப்ப இந்தியாவில் இருக்கிறவங்க மற்ற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதை மிக தெளிவாக அது ஒரு படம் பிடித்து காட்டின மாதிரி அவருடைய வார்த்தைகள் அவர் கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆமா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. மேல வேற ஏதாவது நம்ம இன்னும் ஏதாவது இந்த கதைய பத்தி சொல்றதுக்கு இருக்கா? இல்ல அவசியம் அந்த கதையை வந்து குழந்தைகள் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ். குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களும் படிக்கணும். குழந்தைகளுக்கு அவசியமா அந்த கதையை நம்ம வந்து படிக்க சொல்லி கேட்கலாம். குழந்தைங்கள்கிட்ட இந்த கதையை வந்து நிறைய தலைப்புல கொண்டு போகலாம். அன்புல கொண்டு போகலாம். தாத்தா, பாட்டி, பாசம். அதே சமயத்துல உணவங்காடியில எப்படி ஒருத்தருக்கு ஒற்றுமை, அன்பு, ஒற்றுமை, உதவி, அதே சமயத்துல வாக்கு. அது எனக்கு தெரிந்ததுல அந்த வாக்கு கொடுத்துதல், அதை பின்பற்றுதல், அதை வந்து இது ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம். பட் பிள்ளைங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்துல அந்த வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணும். அதனால பெற்றோர்கள் வந்து சும்மா ஏனோதானான்னு வாக்கு கொடுத்துட்டு அவ செஞ்ச பிறகு அந்த வாக்கு நிறைவேற்றாம போனா அதனுடைய பலன்கள் நான் இப்ப நிறைய பிள்ளைகள்கிட்ட பள்ளியில பார்த்திருக்கேன். ஸோ பெற்றோர்களுக்குரிய என்ன வேண்டுகோள்னா, வாக்கு கொடுப்பது எதற்கு கொடுக்க வேண்டும், எதற்கு கொடுக்க வேண்டாம். அதை அவங்க தெளிவாக பிள்ளைகிட்ட வந்தாங்க. பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி கத்துக்குவாங்க. இப்ப இருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, எதுக்கு எடுத்தாலும் இந்த கைத்தொலைபேசியை கொடுத்துடுறாங்க. மிக பரிதாபமான சூழ்நிலை. ஆசிரியர்களால இருக்க எங்களால அதை எவ்வளவு முறை பெற்றோர்களுக்கு சொன்னாலும் சில பெற்றோர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள், சில பெற்றோர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அந்த கைத்தொலைபேசி அதாவது அதுதான் சொல்றேன், வாக்கு கொடுப்பது வந்து எப்போது தேவையோ அப்பொழுது மட்டும் கொடுக்க வேண்டும். அதுக்காக எல்லாத்துலயுமே குழந்தைங்க கேட்டது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, இப்படி வளர்ந்துச்சுங்க, இப்படி பண்ணி இளைய சமுதாயத்தில் அவங்கள வந்து குற்றம் சொல்லுவது வந்து நான் கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து கவனிப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான எண்ணம். ஆமாம். இந்த கதையை நல்லா பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சிடும். இது வந்து சிங்கப்பூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி மாதிரி. ஏன்னா உணவு அங்காடி, தொப்பாயோ ஒரு கதையை படிச்ச உடனுமே அது அந்த கதையோட இடம் வந்து தெரிஞ்சிருது. அந்த அங்காடியில சொல்றாங்க பாருங்களேன், எவ்ளோ பல நாட்டவர்கள் வந்து சாப்பிடக்கூடிய இடம் அப்போ அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல நமக்கு தெரிஞ்சதுதான். எல்லா விதமான இனத்தவர்களும் இங்க இருக்கிற வந்து சாப்பிடுறது அந்த மாதிரி தெரியுது. அந்த அதுல அப்படி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, சத்தம், வாசனை, பேசும் குரல்கள், அப்படியே அந்த அங்காடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே ஆனா எல்லாருமே ஒன்னா கலந்து உட்கார்ந்து பல விதமான உணவுகளை அப்படியே நம்ம எல்லாம் சாப்பிடுறது அப்படிங்கும்போது அந்த சிங்கப்பூர் அந்த இடத்துல நடந்த இந்த நிகழ்வு அப்படிங்கிறதையும் அது அழகா அந்த கதையில அந்த உணவங்காடிங்கிறது பல இனத்தவர்கள் வாழும் இடம். பிராக்டிக்கலாவே ஐ மீன் இதுலவே பாத்தீங்கன்னா பல இனத்தவர்கள் எந்த அங்காடியிலுமே எல்லா உணவுகள் கிடைக்கும். அந்த சில கருத்துக்கள் சீனத்தன், ஜப்பான் கேக்க, ராமு வரதன் அல்ல யாழுங்கிற தமிழ் பெயர், எத்தனை அழகான தமிழ் பெயர். அவருடைய ஆளுமை, சொல்லாளுமை அது மிகவும், அதே சமயத்துல அத என்ன சொல்றது, நகைச்சுவையோடு ஒரு கருத்தையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க நினைக்கிறேன். ஆனா அவ்வளவு கடினமாவும் இல்லை இந்த கதை பாத்தீங்களா, நல்ல சிம்பிளா ஆனா அழகா இருந்தது. நல்லா புரிஞ்சு கொள்ற மாதிரி, யதார்த்தமா என்ன நடக்குமோ அந்த மாதிரியான உரையாடல்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா யதார்த்தமா பட் சொல்ல வேண்டிய கருத்தை வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி அழகாவும் சொல்லிட்டு, ஊசியா குத்தாம வாழைப்பழம் சிறப்பு. இது சில பொறாமையாகவும் இருந்தது, இப்படி ஒரு தாத்தா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இன்பமயமாகவும் சொன்னாரு, அதே போல கருத்தும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது
சொல்லுங்க. தன்னோட பேத்திக்காக ஏதாவது கொண்டு வந்துடணும்னு அ ப அவரு அவரு கூட முதுமையானவர், அனுபவம் மிக்கவர். ஆனா இந்த சின்ன பொண்ணு, அது நான் என்னது தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி. இது பேத்தி வேற சொல்லவா தேவ? அது வந்து ஈகை பண்புல 32 அடி பாஞ்சு தன்னோட எண்ணத்த அப்படியே குணத்த, பண்பு அப்படியே காமிச்சுட்டு அப்படியே போயிட்டா. சிறப்பு. நானும் இது ஒரு மாரி பாட்டியாக இருக்க விரும்புகிறேன். நடக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக முயற்சி செய்வேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? எப்பவுமே வயதானவர்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கு வந்து தங்களுடைய பேரன் பேத்திகள் மேல வந்து ஒரு கூடுதல் பாசம் வந்து இருக்கும். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் இந்த கதை வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து தாத்தா கிட்ட நம்ம எவ்வளவு உரிமையா இருக்கலாம், என்ன கேட்கலாம் அப்படிங்கிறதையும் கத்துக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறதையும் வந்து எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கலான்றதையும் கத்துக் கொடுக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து தனி குடும்பம் அந்த மாதிரியான சூழல், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியான ஒரு சூழல்ல இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த உணர்வையும் இந்த கதை கொடுக்கும். மிகவும் சிறப்பான கதை. நம்ம ஓரளவுக்கு நல்லாவே முதல்ல இருந்து கடைசி வரைக்குமே இந்த கதைய எல்லா கதாபாத்திரங்களும் நிகழ்வுகளாக உரையாடல்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அந்த சொற்கள், ஆளுமை, அன்பு, நட்பு, உறவு அப்படின்னு எல்லா விதமாவும் நம்ம பார்த்துட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சொந்த கதைகளை கூட இதுல திணிச்சு என்னன்னு கூட பார்த்துட்டோம். புது விதமான ஜப்பான் கேக்க பத்தி தெரிஞ்சிருக்கோம். நம்ம இந்த கதையெல்லாம் போய் முடிஞ்ச பிறகு என்னைக்காவது ஒரு நாள் போய் சாப்பிடலான்னு வரைக்கும் நம்ம பேசியாச்சு. அந்த அளவுக்கு நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னும் ஏதாவது இருக்கா சொல்வதற்கு? இல்ல ஓரளவுக்கு நம்ம இத ஆராய்ந்து விட்டோம் அப்படிங்கிற இதுக்கு நம்ம வந்துட்டோமா? முடிவுக்கு போயிடலாமா? உங்களோட கருத்து என்ன? ஓரளவுக்கு ஆராய்ந்து முடிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். அடுத்த கட்டமா இந்த கதையை வந்து நம்ம எப்படி மற்றவங்களுக்கு பகிர்றது, அவங்களை எப்படி வாசிக்க வைக்கிறதுன்றதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க தமிழாசி, நீங்க சொல்லுங்க. பிள்ளைகளிடம் கொண்டு சேர்க்கிறது ஆசிரியர்களாகிய என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஆனா அதை விட முதல் ஆசிரியர்களான பெற்றோர்களுக்கு நம்ம எப்படி கொண்டு சேர்த்து அவங்க மூலமா அவங்கவுங்க குழந்தைகளுக்கு நம்ம எப்படி கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறது. எப்பவுமே நாங்களாம் 2வது ஆசிரியர்கள் தான். நான் எப்பவுமே அது ரொம்ப நம்பிக்கையுடையவள். முதல் ஆசிரியர்களாக பெற்றோர்களிடம் நம்ம வந்து இந்த கதையும் இந்த கருத்துக்களையும் கொண்டு சேர்ப்பது பற்றி நம்ம அடுத்து முயற்சி செய்யலாம். இந்த கதையை ஆராய்ந்ததுல இருந்து நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கோம். எங்களோட ஆசை என்னன்னா, இந்த கதை வந்து பெற்றோர்களுக்கு முக்கியமாகவும், பிள்ளைகளுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கலாம். அதுதான் அப்படின்னு நாங்க நினைச்சிருக்கோம். ஏன்னா இந்த பண்பு, ஈகை பண்பு, உறவு, அன்பு எல்லாம் போய் இந்த யதார்த்தமாக மிகவும் சிறப்பாக இருக்கிற இந்த கதையை சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட நாங்க இன்று இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளவிருக்கின்றோம். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் மிக்க நன்றி. என்னோட இருந்து இவ்வளவு அழகா இந்த கதையை பேசுறதை கேட்டுட்டு விவாதித்து கலந்து ஆலோசித்த தமிழ் அவர்களுக்கும் சதீஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் இருவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பெற்றோரிடம் கதையை சேர்த்துவிட்டு நாம் மூவரும் கதாசிரியரும் சேர்ந்து ஜப்பான் அணிச்சலை கண்டிப்பாக ஒரு நாள் ருசித்து சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.